அதுதான் இந்த அடிக்ஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி. சில நேரம் அடிக்கடி எங்களுக்கு மத்தியில் பேசப்படலாம். இந்த பொடிமாரை பிடிச்சி விசாரிச்சா சொல்லுவாங்க, நம்ம யாருக்கும் கண்ட்ரோல் இல்லை, நம்ம ரூட்லாம் போயிட்டு இருக்கிறோம், யாரும் எங்களை கட்டாயப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது, எனக்கு ஒரு வாசலில் ஒரு சுதந்திரமான வலயத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் போன் இல்லாமல் இருந்து கொள்ள முடியாது, போன் அவர்களை அடிமைப்படுத்துகிறது. போதை இல்லாமல் இருக்க முடியாது, போதை அவர்களை அடிமைப்படுத்துகிறது. நேரத்தை விரயம் செய்வதற்கான ஒரு டீம் இல்லாமல், கேங் இல்லாமல் உட்கார முடியாது, அந்த கேங் அவர்களை அடிமைப்படுத்துகிறது. ஆனால் சுதந்திரமாக சுத்துகிறோம் என்று அந்த வாலிபர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு சுதந்திரத்தினுடைய எல்லை எது என்று தெரியாமல் போயிருக்கிறது. யோசிச்சு பாருங்க பாபா. பெரும்பாலும் நான் யாருக்கும் கண்ட்ரோல் இல்லை என்று சொல்லுகிற ஒரு வாலிபன் தன்னுடைய இன்னொரு நிறைவுக்கு உட்படுத்தப்பட்ட அல்லது சிந்தனை கோளாரோடு மாட்டி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தால் ஓரங்கட்டப்படுகிற இன்னொருடைய தொலைபேசிக்கு அவன் கட்டுப்படுகிறான். மச்சான் வா என்கிற அழைப்போடு அவன் ஓடுகிறான். அவனுக்கு முன்னால் பெருமதி வாய்ந்த பெற்றோர் கண்ணுக்கு விளங்கல்ல, பாப்பா விளங்கல்ல, அறிவு புகட்டிய உஸ்தாதுமார்கள் விளங்கல்ல, ஆசிரியர்கள் விளங்கவில்லை, தன்னை சமூகத்தில் உயர்ந்த இடத்தில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற யாரும் விளங்கல்ல. ஒரு நெறிபிறழ்வான இன்னும் ஒருவருடைய செயற்பாட்டுக்கு அவன் அடிக்ஷன் ஆகிவிடுகின்றான். இதெல்லாம் எங்களுக்கு சவால் அன்றைக்கு விளங்கல்ல. வாலிபர்கள் தெளிவாக நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நாம் வேறு யாரோ ஒரு உலகத்தில் யாருடைய ரிமோட்டாக இயங்குகிற ஒரு காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்கள் நடிகார்களே, இன்னும் ஒரு பகுதி இருக்கு. என்னென்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான துறை இருக்கு. இன்றைக்கு பெரும்பாலும் பிரபலங்களுக்கு பின்னால் தங்களை ஒரு அடையாளப்படுத்த வேண்டும் என்கிற மனோநிலை வாலிபர்களுக்கு முன்னால் வந்திருக்கு. அந்த பிரபலம் ஒரு சமூகத்தால், ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற அல்லது அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிரபலமா என்றால் அது அல்ல. இவர்களுடைய உலகத்தில் சிலர் பிரபலமானவர்களாக உருவாக்கப்படுகிறார்கள். யாருக்கு அதிகமாக ரீல்ஸ் இருக்குதோ, அல்லது யாருக்கு அதிகமாக ஒரு சமூக வலைதளங்களில் செல்வாக்கு இருக்கிறதோ, அல்லது யார் எதையோ ஒரு மாயையான ஒரு உலகத்தை காட்டிக்கொண்டு சமூகத்துக்கு முன்னால் நடந்து தெரிகிறாரோ அவருக்கு பின்னால் ஓடுகிற ஒரு சுமை இந்த இளைஞர்களுடைய தலையில் சுமத்தப்பட்டிருக்கிறது. யாராவது நடந்து வந்தால் அவருக்கு பின்னால் கேமரா தூக்கி ஓடக்கூடிய வாலிபர்களுக்கு முன்னால் ஏராளம். ஒரு சமையல் ரிவ்யூஸுக்கு பின்னால் ஓடக்கூடியவர்கள் ஏராளம். அது பிழையான நடத்தையூடாக நிறைய வியூவர்ஸ்களை யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பின்னால் ஓட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இங்கே பிரபலத்துக்கு முன்னால் போய் தன்னை அடையாளப்படுத்த வேண்டும் என்று யோசிக்கிறார்களே ஒழிய தான் ஒரு சமூகத்துக்கு பிரயோசமான ஒரு மனிதராக மாற வேண்டும், எந்த விதமான நெறிபிறழ்வும் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையின் பக்கம் செல்ல வேண்டும் என்று யோசிக்கிற பக்குவம் எங்களுக்கு முன்னால் குறைந்து போயிருக்கிறது. யோசித்து பாருங்கள். சில நேரம் ஒரு 50 வயதை தாண்டிய பாப்பாமார்கள் நியூஸ் பேப்பருக்கு போனை வைத்துக் கொண்டிருக்கலாம். அதெல்லாம் தாண்டி பேய்த்து இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் தன்னை பார்ப்பதற்கு ஆள் இல்லை என்றாலும் கையில் ஒரு போன் இருந்தால் போதும் என்று 60 வயதை தாண்டி ஒரு முதியவர் உட்கார்ந்து போன் இல்லாமல் வாழ முடியாத காலம். ஆனால் எங்களோட பிள்ளைகள் ஒரு விதமான ஒரு வாழ்க்கை சுமைகள் அவளுக்கு மத்தியில் இருக்குது என்பதை எப்போ உணர்ந்து கொள்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் செல்லலாம். இல்லைன்றால் மாறி மாறி வித்தியாசமான கதைகளோடு எங்களோட காலம் முடிந்து போய்விடும். இன்றைய வாலிபர்களுடைய இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? அரிசி எவ்வளோன்னு கேட்டால் தெரியாது. சில நேரம் அத்தியாவசிய பொருள் பருப்புட விலை தெரியாது. BMW விலையை குறித்து வீட்டில் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒரு விலை மதிப்பற்ற பொருட்களை குறித்து வீட்டில் பேசிக் கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு உலகத்தில் இறங்கப்படுகிற மிக முக்கியமான வாகனங்களாக இருக்கலாம், அல்லது பைக்காக இருக்கலாம், கார் வகையாக இருக்கலாம், எந்த வகையோ மிக பெருமதி என்று உலகத்தில் எது பேசப்படுகிறதோ அதை குறித்து ஒரு 5 வயது தொடக்கம் 15 வயது பெற்ற பிள்ளைகள் வீட்டில் சர்வசாதாரணமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு வீட்டுக்கு போனா பாருங்க, உங்களோட பிள்ளைகள் நீங்க எதிர்பார்க்கிற உலகத்தில் இல்லை. அவர்கள் உங்களோட வீட்டு சுமைகள் அவனோட தலையில இல்ல. அவர்கள் வேறு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உலகத்தை நீங்கள் அடையாளம் காணாத வரைக்கும் உங்களால் யோசிக்கப்படுகிற எந்த தீர்வு